ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் முருங்கைக்கீரை குழம்பு வைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயம், வரமிளகாய் அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வணங்கி வந்தோடனே இப்போ முருங்கைக்கீரையை அதில் ஆட் பண்ணி, முருங்கைக்கீரை வந்து எண்ணெயிலேயே நல்லா வணங்கி வரணும். இந்த அளவுக்கு வணங்கி வந்துட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்போ தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இங்கே பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து நல்லா வணங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வணங்கினோன்னே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பாருங்கள், அதை வந்து அதோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிடுங்க. குழம்பு கொதிக்கக்கூடாது. கொதிக்காமையே என்ன பண்ணுங்கள், நுர வரும்போதே நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது வந்ததுக்கப்புறம் அது கூடயே ஒன்று ஆட் பண்ண போகிறோம் நம்ம தயிரை வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா பீட் பண்ணிடுங்க. பீட் பண்ணிவிட்டு இப்போ தயிரையும் குழம்பு கூட ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அது 2 செகண்ட் கொதிச்சா போதும். கொதிக்கக்கூடாது, சும்மா இதாக இருந்தால் போதும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.